ஒரு உணர்வு பெற்றவங்க மனித குலத்துக்கு உண்டான வழிகாட்டியா இருப்பாங்க. அவர்களையும் குருன்னு சொல்லலாம். இப்ப மனித குலத்துக்கு இருக்கிற வழிகாட்டி சொல்லக்கூடிய பாடங்களை கற்றுட்டா, எந்த மனம் அந்த பாடங்களை கற்றுடுச்சோ அந்த கற்றுக்கொண்ட மனமே குருவா மாறிடும். அப்போ மனம் குருவாயிடுச்சு. மனித குலத்துல மனிதரா இருக்கிற குருவும் இருக்கிறான். அந்த மனிதரா இருக்கிற குரு சொல்றத மனதுல கேட்டு உள்வாங்கி மனதுல பதிச்சுட்டா, குரு சொல்ற கருத்துல மனதுல பதிஞ்சிருச்சுன்னா மனதே வழிகாட்டும். அதனால மனமே குருவாய். இப்ப மனம் வழிகாட்டி மனதின் வழியா நீங்க ஆன்மா உணர்ந்துட்டீங்கன்னா, மனது குருவா இருந்து மனதினுடைய குருவினுடைய பாதையில போயிட்டு மனது குருவா இருந்து ஆன்மாவை காட்டிடுச்சுன்னா ஆன்மா குருவா மாறிடும். இப்ப ஆன்மா குருவ நிலையிலிருந்து ஆன்மா காட்டுற வழியில் போய் இறைவனை பார்த்துச்சுன்னா பிறகு இறைவனே குருவா மாறிடும். நீங்க தெளிவா இருக்கணும். இது உலகத்துல மனித குலத்துக்கு உண்டான மிக சரியான குருன்னா இதுதான். இப்போ மனித குலத்துல ஒருத்தர் வழிகாட்டியா இருந்து குருவா எடுக்கலாம். நீங்க அதுக்கு கீழ்நிலை இருக்குது. மனிதன் குருவாகிறதும் மனமே குருவாகிறதும் ஆன்மா குருவாகிறதும் இறைவன் குருவாகிறதும் படிக்கிற மேல மனிதன் குருவாகிறதுக்கு அடுத்த கீழ்நிலையில் இருக்குது. மனிதன் குருவா இருந்து சொல்லி யார் வழியில நடக்கலையோ அவர்களுக்கு மனிதர்கள் செய்த பாவங்களே, பாவத்தினால் ஒரு துன்பமே குருவா மாறும். சோதனைன்னு சொல்றோம். நாம செஞ்ச ஒவ்வொரு யாருடைய குரு, ஒரு மனித குரு சத்தியத்தை சொல்லக்கூடிய மனிதர் காட்டுற வழியில பயணிக்காதவங்களுக்கு, உலகத்துல யாராக இருந்தாலும் சரி, மனித குருவாகவோ மனதையோ குருவாகவோ ஆன்மாவை குருவாகவோ இறைவன குருவாகவோ எடுத்து நடக்காதவர்கள், உலகத்தில் இருக்கிற எந்த மனிதர்களா இருந்தாலும் குருவா எடுத்து நடக்காதவர்கள், வழிகாட்டப்படுறபடி நடக்காம இருந்தாங்கன்னா அவரவர்கள் செய்த பாவங்களை கொண்டு வினைகளை கொண்டு அவர்களுக்கு வர்ற துன்பம் குருவார் சோதனை. துன்பம் வர்றது சோதனை. தீர்க்க அதுக்குமே கேட்கல. மனிதனுக்கு தான் செய்த வினையை கொண்டு ஒரு துன்பம் வந்துருச்சுன்னா உடனே ஐயோ நான் செய்த வினைதான்ட்டு இறைவா என்னோட பாவத்தை மன்னிச்சிடுன்னு உடனே குரு வழி காட்டுறதுக்கு வந்துடும். குரு வழி காட்டுறதுபடி மனம் குருவாகி ஆன்மா குருவாகி இறைவன் குருன்னு போயிடணும். அதான் ரூட். யார் அதை நலவு விடுறாங்களோ அவங்களுக்கு துன்பம் வரும். இப்போ நம்முடைய வினை இறைவன் நமக்கு, அந்த இறைவன்கிற குரு நாம செஞ்ச வினையை கொண்டு நமக்கு துன்பத்தை குருவா அனுப்பிக்கிறார். இப்ப துன்பம் கொடுக்கிற துன்பத்தை குருவா ஏத்து ஐயோ நம்ம இறைவன்கிட்ட தான் திரும்பணும்னு வழிகாட்டுதல்படி அமைஞ்சிட்டா தப்பில்லை. அமையாத போது மீண்டும் கடுமையான துன்பத்துக்கு போறோம். வேதனை, நோவினை தரும் வேதனை துன்பமா மாறும். எப்ப துன்பப்பட்டுமே நம்ம திருந்தலை அப்படின்னா கடுமையான துன்பத்துக்கு ஆளாகும். நமக்கு சோதனை, வேதனை, கடுமையான துன்பம். அந்த கடுமையான துன்பம் தான் நம்ம பாவத்தினுடைய விளைச்சல் தான் கடுமையான துன்பம். அது குருவா மாறும். அப்போ பாட்டம் லெவல்ல கடுமையான துன்பம் நமக்கு குருவா இருக்குது. அடுத்த நிலையில ஒரு சோதனை, லேசான துன்பம் நமக்கு குருவா இருக்குது. அடுத்த நிலையில ஒரு மனித ரூபத்துல குரு வழிகாட்டியா இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நிலையில மனமே குருவா இருக்குது, வழிகாட்டுது. அதுக்கு அடுத்த நிலை ஆன்மா வழிகாட்டுது, குருவா இருக்குது. அதுக்கு அடுத்த நிலை இறுதியா இறைவனே வழிகாட்டியா குருவா இருக்கிறான். அதுக்கு அடுத்த நிலை நீங்களே இறைவன் சுரூபம் பெற்றவர்களாய். உங்களுக்கு குரு தேவையில்லை. குரு ஒரு வழிகாட்டுறோம். அப்ப இறைவனே வழிகாட்டியா குருவா இருந்து பாடம் எடுக்கிற போது நீங்களே குருவாக நீங்களே இறைவனாக மாறி. இத்தனை படித்தரங்கள். குரு அப்படின்னா இவ்வளவு படித்தரங்கள்.